ஒன்று கேள்விப்படுதல், ரெண்டு பாரப்படுதல், மூணு மன்றாடுதல். வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜபமா மாற்றுங்க. உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை ஒரு ஜப குறிப்பா மாற்றுங்க. எங்க வீட்டுக்குள்ள அனுபவிக்கிற துன்பத்தை ஒரு ஜப குறிப்பா மாற்றுங்க. கேள்விப்படுறேன், பாரப்படுறேன், நான் முதல் படியில நிறுத்தல்ல, ரெண்டாவது படியில நிறுத்தல்ல, இப்ப நான் என்ன பண்றேன்? மன்றாடுகிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அந்த இடத்துல சொல்லி இருக்கு இல்லையா, அழுது. அந்த அழுகை என்ன நடக்கும்போ வருகிற அழுகைன்னு பாருங்க. ஆதியாகமம் 21:16. ஆகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்படின்னா ரொம்ப நெருங்கின உறவுகளின் மரணம் கண்ணுக்கு முன்ன நடந்தா எப்படி அழுவேனோ அதுபோல அழுறான். Somebody very near to me has died. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இறந்து போனால் நான் எப்படி கண்ணீர் விடுவேனோ அப்படி அவன் கண்ணீர் விடுகிறான். ஒரு நோக்கம், சாம்பலிலிருந்து எழும்பணும். சொல்லுங்க, கேள்விப்படுதல். சொல்லுங்க, பாரப்படுதல், மன்றாடுதல். நான் ஒரு சென்டென்ஸை எழுதி வச்சிருக்கிறேன், அதை அப்படியே வாசிக்கிறேனே. பாரப்படுகிறவன் சடங்குக்காக எதையும் செய்ய மாட்டான். ஏதோ எல்லா மாதத்திலையும் ஒரு வெள்ளிக்கிழமை முழு ஜெபம் நடக்குது.